பார்த்துட்டு ராஜீவ் சம்மந்தமே இல்லை சார், நான் 1 வீக்கில் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி போனால் இந்த ஆள் லெட்டரே எனக்கு ஆர்டிஓ செக்ஷனில் இருக்கிற கிளம்பி நான் வந்து லெட்டர் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களே பண்ணணுன்றாங்க. அடுத்த வாரம் போய் இந்த மாதத்தில் கோர்ட்டில் கேஸ் பண்ணாங்க. வழியே இல்லை உங்களுக்கு 5 வருஷம் நீங்கள் கூட வளர்ச்சி போய் எல்லாம் அடங்கணும் எல்லாம் வீடு எவ்வளோ பிடிச்சி போனாங்க. தனியாக போகும்போது நம்ம
Check, 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 testing. Hello, hello, check. Check, hello, testing. Hello, testing, hello, check, check. Hi. Right. Good evening, ladies and gentlemen. எல்லாம் போய் உட்காந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க உட்காந்துருக்கீங்க. People from press and media. Okay, இங்க வந்திருக்கும் my dearest press, media, friends, distinguished guests, எல்லாருக்கும் வணக்கம். காலையிலேருந்து can I have some silence? எல்லாம் settle downனா we can start. ஓகே, ஸோ காலையிலேருந்து ஷூட்டிங் பண்ணி டைரக்டாக ஷூட்லேருந்து வந்த நம்ம மக்கள் சென் விஜய் சேதுபதி சார் வணக்கம். எதாவது சாப்பிட்டீங்களா? சூப்பர். அண்ட் டைரக்டர் பூரி ஜெகநாத் சார், வெரி வார்ம் வெல்கம் டு சென்னை. வணக்கம். அண்ட் சார்மி மேம், வெல்கம் பேக் டு சென்னை அண்ட் காலிவுட். நைஸ் டு மீட் யூ ஹியர். அண்ட் பியூட்டிஃபுல் சம்யுக்தா, ஹாய் ஹாய். அண்ட் கணேஷ் சார் வணக்கம். விஷு சார் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகெயின் a very very warm welcome. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஒரு டைட்டிலே கியூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுது, ஒரு கிளிம்ஸே எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை ஹை ஆக்கிடுச்சு. ஸோ இன்னைக்கு அதோடைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம், விட்னஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு அந்த ரிவ்யூவில். So when a master storyteller known for creating iconic films, director Puri Jagannath sir joins hands with one of Indian cinema's finest and versatile actor, Vijay Sethupathi sir, the result is truly exciting அப்படினு தான் சொல்லுவேன். Slumdog 33 Temple Road, out and out ஒரு powerful pan Indian action film. இந்த படம் வந்து 5 languagesல ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா. அதுவே பெரிய விஷயம், which is already creating a buzz in the industry அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் அருமையான ஸ்டார் காஸ்ட் இருக்காங்க. சம்யுக்தா மேனன் அவர்கள், நம்ம லெஜெண்டரி தபு மேம் இருக்காங்க, கன்னடா ஸ்டார் துனியா விஜய் அவர்கள், அண்ட் மெனி மோர் ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப நல்ல விஷயம், ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் பூரி கனெக்ட்ஸ் ப்ரொடக்ஷனில் பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததா ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட் produced by சார்மி அவர்கள் இன்னொரு மைல்ஸ்டோன் படமா இருக்க போகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். அண்ட் இது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம், டைரக்ட் தமிழ் ஃபிலிம் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அண்ட் இன்னைக்கு as I said டீசர் லான்ச்காக தான் இங்கே எல்லாரும் ஒன்றா கூடியிருக்கோம். ஸோ 5 languagesல டீசர் இப்போ லான்ச் ஆக போகுது. வித் ஆல் யுவர் பெர்மிஷன், இஃப் யூர் ரெடி, டீசரை லான்ச் பண்ணிடலாம். சார் ரெடி? ரெடி சார்? ஆல் ரைட், ஹியர் வி கோ. ஒரு மழை அடித்தாலே காக்கா மாதிரி எங்கேயாவது ஓரமாக ஒளிஞ்சுக்கிறது எங்களோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையை யாராவது நசுக்குனா நான் எப்படி சும்மா இருப்பேன்? Your tone, call me king, give me what I want. If you don't, look at me, just look
look like I'm kidding with me? The eyes tell me that I'm lying. I come from afar, but I know what you are. So don't fuck with me, boy. What is it? Hey, directive violence. Some dog. ఒక్క వాన పడితే కాకుల్లా చెట్ల కింద దాక్కునే జీవితాలు మారి అలాంటి మా బతుకులతో ఆడుకుంటే నేను ఎందుకు వదులుతా? ప్రతి ఒక్కటి ఒకటేనా మంచోడికి చోటులేదురా అది 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 కారంటే సాగుతుడే లేదంటే మరొకటుడే అది 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 Call me king, worthy of my throne. Serve me right, watch your tone. Call me king, give me what I want. If you don't, look at me, does it look like I'm kidding with me? The eyes tell me that I'm lying. I come from afar, but I know what you are, so don't fuck with me, boy. What is it? Don't got that for a cop. Some dog. बारिश में हम पेट के नीचे कौवे की तरह छुपते हैं। ये हमारी मजबूरी है, पर अगर तुम हमारी मजबूरी से खेलोगे तो क्या हम तुम्हें छोड़ देंगे? Yo, nakakadili ya kilala. Kita ba na buto po talita? Adi, 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 adi. Para pa siya hindi makamatala. Inamela bang kalisunda? Adi, 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 adi. Call me king, worthy of my throne. Serve me right, watch your tone. Call me king, give me what I want. If you don't, look at me, does it look like I'm kidding with me? The eyes tell me that I'm lying. I come from afar, but I know what you are, so don't fuck with me, boy. What is it? George Stalin, run! Some dog. ಒಂದು ಮಳೆ ಬಂದ್ರೆ ಕಾಗೆ ಥರ ಎಲ್ಲಾದ್ರೂ ಮರದ ಕೆಳಗೆ ಅಡಿಗೆ ಕೂರೋದೆ ನಮ್ಮ ಜೀವನ ಅಂತ ನಮ್ಮ ಜೀವನನ ಯಾರಾದ್ರೂ ತುಳಿದ್ರೆ ನಾನು ಹೇಗೆ ಸುಮ್ಮನೆ ಇರಲಿ? Call me king, worthy of my throne. Serve me right, watch your tone. Call me king, give me what I want. If you don't, look at me, does it look like I'm kidding with me? The eyes tell me that I'm lying. I come from afar, but I know what you are, so don't fuck with me, boy. What is it? Some dog. ഒരു മഴ വന്ന കാക്കയെ പോലെ മരത്തിനടിയിൽ ഒളിക്കുക ഞങ്ങളുടെ പതിവ്. അങ്ങനെയുള്ള ഞങ്ങളുടെ ജീവിതം നശിപ്പിക്കാൻ വന്ന ഞാൻ എങ്ങനെ വെറുതെ ഇരിക്കും? Call me king, worthy of my throne. Serve me right, watch your tone. Call me king, give me what I want. If you don't,
Look at me, does it look like I'm kidding? Look me in the eyes, tell me that I'm lying. I come from afar, but I know what you are, so don't fuck with me, boy. What is it? Some dog. Wow, what an intense and powerful trailer, a teaser. We are really looking forward. செம்மையா இருக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அட்மாஸ்பியர், விஷுவல்ஸ் அண்ட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஆக்ஷன் அண்ட் இமோஷன் பேக்டா இருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி சார் செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார், ஒரு ஆக்ஷன் அவதாரில் இருக்கீங்க. அண்ட் லுக் எட் யூ நவ் சார், செம்ம ஃபிட் ஆயிட்டீங்க. கண்டிப்பா உங்ககிட்ட டிப்ஸ் கேட்பேன். யூ லுக்கிங் வாவ். அண்ட் டபு மேம் ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்ல படம் பண்றாங்க. அண்ட் அவங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது இந்த டீசர்ல. அண்ட் புரி சார், we are all fans of your films and உங்களுடைய first direct தமிழ் film, so கண்டிப்பா உங்களோட எலிமெண்ட்ஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கு ரிஃப்ரெஷிங்காகவும் புதுசாகவும் இருக்கும். we really looking forward sir. very nice, very nice. all right, இப்போ வந்து 5 லாங்குவேஜஸ்ல டீசர் பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொருத்தரா டீம்ல இருந்து வந்து இங்க பேச போறாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல நல்ல ரோல் நெகட்டிவ் ஷேட்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மிஸ்டர் ரோஹன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ரோஹன் அவர்கள் இப்பதான் இங்க இருந்தாரு சார், கூப்பிடுறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆயிட்டாரு, வரமாட்டாரா? நோ, ஓகே. இஸ் ஹி கமிங்? வராரா? ஓகே, ஆல் ரைட், ஃபைன். இப்ப அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான ஒருத்தரை நான் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் மேடைக்கு வந்து பேச போறது இல்லை, ஆனா இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அதாவது இவர் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஆக்டர், மிஸ்டர் விஷு ரெட்டி அவர்கள். லைகர் படம், இப்ப பெதி படத்துல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த படத்துல அவர் சிஇஓ அண்ட் இஸ் அ ஒன் மேன் ஆர்மி ஆஃப் ஸ்லம்டாக் அண்ட் பூரி கனெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் அவர் தான் வித் ஈஸ் ஹி ஹேண்டில்ஸ். and production, sales and whatever it is, he just handles everything with ease. Avrinanga, hello sir, you're not coming up. Okay, he's not, he told me before it that he's not going to come. 2 words? No? All right, okay. And இந்த படத்தோடைய இன்னொரு முக்கியமான பில்லர், ஃபில்மோடைய முக்கியமான பில்லர் ஜேபி மோஷன் பிக்சர்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் ஜேபி நாராயண் ராவ் கொன்ட்ரோலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். few words sir. Sir, you are also not coming, sir. What is... Wow. Sir, they have all come to listen to your speech, sir, not my speech. Please come, sir. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் sir. No problem, sir. Sorry. అందరు తెలుగు వచ్చు, నాకు తెలుగులో మాట్లాడతాను, ఏమనుకోవద్దు. అందరికీ నమస్కారం. ముఖ్యంగా ప్రెస్ అండ్ మీడియా మిత్రులకు నమస్కారం. థ్యాంక్ యూ మీరందరూ వచ్చిన దానికి. మరియు ముఖ్యంగా పూరి గారు ఫస్ట్ సినిమా నాది, ఇది పూరి గారితో ప్రొడక్షన్ పంచుకోవడం చాలా హ్యాపీగా ఉంది. చార్మి గారితో పూరి గారితో పంచుకోవడం, అట్లనే గ్రేట్ హీరో పూరి జగన్నాథ్, సారీ విజయ్ సేతుపతి గారితో ఫస్ట్ పిక్చర్ నాకు రావడం చాలా ఆనందంగా ఉంది. దాంతో హీరోయిన్ గారు సంయుక్త గారు, టాబు గారు రాలేదు, దునియా విజన్ గారు రాలేదు. వాళ్ళందరికీ స్పెషల్ థ్యాంక్స్. విషుకు థ్యాంక్స్, గణేష్ గారికి ప్లస్ బ్రహ్మాజీ గారికి, అందరికీ టెక్నికల్ టీమ్స్ అందరికీ చాలా థ్యాంక్స్ అండి. ఈ సినిమా ఫుల్ హిట్ చేయాలి, అంత మీ చేతుల్లో ఉంది, మీడియా చేతుల్లో, ప్రెస్ చేతుల్లో. మేము మా ఆడియన్స్ దగ్గరికి తీసుకెళ్ళడానికి అందరికీ నమస్కారం మళ్ళొకసారి. థ్యాంక్ యూ. థ్యాంక్ యూ సార్, థ్యాంక్ యూ సార్. ஓகே, இப்போ அடுத்தபடியா he is known for his powerful background score and music composition for super hit movies like Animal, Arjun Reddy, Akhanda and many more அப்படின்னு சொல்லலாம். and a national award winner. இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர், let's welcome ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் அவர்கள்.
ப்ளீஸ். போடியம்ல நிக்கணுமா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பூரி சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளிச்சாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சார் வந்து பெரிய லெஜெண்ட். அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயமாக இருந்தது, நர்வஸாக இருந்தது. அதுக்கப்புறம் சாரோட உட்காந்து ஒர்க் பண்ணும்போது செம ஜாலியாக இருந்தது. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் சார்மி மேம், ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா பார்த்துட்டாங்க. வெரி டவுன் டு எர்த் மேமும் சாரும் ரொம்ப இது. அப்புறம் விஜய் சேதுபதி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் சம்யுக்தா மேம், தேங்க்யூ. ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலி ஒரு 6 சாங்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு ஆக்சுவலி சாங்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ டெஃபினட்டாக இது வந்து நல்லா ஒரு எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் சாங்ஸு. ரீரெக்கார்டிங் ட்ராக்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது இதில், பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்தபடியா இவரோட அந்த யூனிக் டைமிங், வாய்ஸ் மாடுலேஷன் அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமருக்கே பேர் போனவர். அது மூலியமா எல்லாருடைய ஃபேவரட் ஆக்டர் ஆயிட்டாரு. விடிவி கணேஷ் சார், ப்ளீஸ் கம் சார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. அது வணக்கம். ப்ரெஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பேசி அப்படின்னு அந்த தாடி சொல்லிச்சு. அதனால தான் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ரெண்டாவது, இந்த படம் திடீர்னு என்ன பூரி சார் கூப்பிட்டாரு. திடீர்னு பூரி ஜெகநாத் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஏன்னா போக்கிரின்னு ஒரு படம், இன்றைய முதலமைச்சர் நடித்த ஒரு பிரம்மாண்டமான படம், அது ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, அந்த டைரக்டரா, போய் பார்த்தே ஆகணும்ட்டு போய் பார்த்தேன். அதாவது சர்வசாதாரணமா அவ்வளோ பெரிய மேனேஜர் பில்டப் கொடுத்தாரு அவரை பத்தி. அவர் எடுத்ததெல்லாம் மாஸ் கண்டென்ட். ஆக்டர்னா என்டிஆரை கொண்டு வந்தது அவரு தான். அப்புறம் இந்த இவர் கொண்டு வந்தார், அந்த ஹீரோ வந்தார், எல்லாரும் இவர் தான். என்னடா இது, போய் அப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ள ஒரு ஹியூமனை மீட் பண்ணுறேன் ஹைதராபாத்ல. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவர் கூட டின்னர், அந்த டின்னர் சாப்பிடும்போதே என்னோட அந்த 10 நாள் வேலையை அப்படியே தூக்கி போடுறார். ஒன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ரியலி இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு கேரக்டர். என்னன்னா, வித் யுவர் பர்மிஷன் கொஞ்சம் சொல்லாமா சார்? அது தபு மேடத்தோட அசிஸ்டண்டா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி. பட் அது பண்ணும்போது எனக்கு அவங்களோட ஒரு நட்பு தேது. ஏன்னா அவங்கள நம்ம காதல் தேசத்துல பார்த்தது. அந்த ஒரே கிளுகிளுப்புலேயே இருந்தோமா, எப்பண்டா தபுவை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டேவே தபு கூட தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்தா அன்னைக்கு மாதிரியே இருக்குது. என்னன்னா, அந்த ஃப்ராக் மட்டும் கொஞ்சம் பேண்டாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தோத்து. என்ன ஒரு பெண்மையான அந்த தன்மையான பேச்சு, அவங்க பேசினது இன்னும் கூட எனக்கு காதில் ஒழிச்சு வந்த உடனே, ஹாய், ஒன்று நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. நாங்கள் அங்கேயே காலி, நம்மளை எங்க பார்த்தீங்க அப்படின்னு. இல்லை உன்னை பார்த்துருக்கேன் அப்படின்னு போட்டாங்க. அதுலேயே காலி. இன்னும் ரொம்ப நெருங்கிட்டேன். பார்த்தா மத்தியானம் லஞ்சு வருது கேரியரில். நம்ப மாட்டீங்க, அந்த கேரியர் ஃபுல்லாக மட்டன், சிக்கன், புலாவ் அப்படின்ட்டு இந்த ஹைதராபாத் அலின்னா அந்த பெரிய கிங்கில் இருந்தாங்க, அந்த ஃபேமிலி போல இருக்கு அவங்க பேக்ட்ராப்பு. திறந்த உடனே அப்படி வாசனை. பொதுவாக நம்ம இவ்வளோதான் கொடுப்பாங்க, இவங்கள அடுக்கு ஃபுல்லாக வச்சு அனுப்புகிறாங்க. அதாவது எனக்கு இருக்கிற அசிஸ்டண்ட்டுங்க, வெளியே இருக்கிற கேரவன் ஆளுங்க எல்லாருமே சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளோ சரின்னு வாங்கி சாப்பிட்டேங்க. நாட் ஒன்லி தட் டேங்க, அந்த இருந்த 10 நாளும் கொடுத்தாங்க.
அங்கதான் நிக்கிறான்னு அந்த பெண்மணி. ஐயோ, இப்படி ஒரு பெண்மணியை நம்ம பார்த்ததே இல்லையேன்னு, அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா அவங்க வீட்டு நெய்பரா இருக்கணும்னு அவங்க கிட்டே சொல்லிட்டேன். ஏன்னா அடிக்கடி எட்டியாவது பார்த்துக்கலாம், அவ்வளவுதான் முடியும் நம்மளால. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால நம்மள ஹாய் பாய் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தேன், எங்கடா ஹீரோவை காணுமேன்னு பார்த்தா இதுதாங்க அவரோட வேஷம். இந்த வேஷத்தோட கிட்டத்தட்ட ஒரு 100 பிச்சைக்காரங்களை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு நடுவுல இருக்காரு, நம்மளை கண்டே பிடிக்க முடியல, அந்த லெவல்ல சிங்க் ஆயிட்டாரு அவரு. அந்த மனுஷனை சொல்லணுமா? அதுக்குதான் அந்த மக்கள் செல்வன் கொடுத்த டைட்டில் இந்த மனுஷனுக்கு நல்லா பொருந்துங்க. ஏன்னா உண்மை அது சொல்லி ஆகணும். ஏன்னா நான் இவரை அவ்வளவு பழக்கம் கிடையாது நம்மளுக்கு. சரி, விஜய் சேதுபதி அங்க பார்த்தாலும் விஜய் சேதுபதி, ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி. என்னடா எல்லா லாங்குவேஜும் பண்ற, ரொம்ப திமிர் புடிச்சோன்னும் ஒரு மாதிரி இருக்குதா லுக்குலான்னு போய் பார்த்தா அது வேற ஒரு அமுல் பேபி மாதிரி இருக்குதுங்க. தோரணம் தான் அப்படி இப்படிலாம் கிட்ட போய் பழகுனது அப்படி பழகுறாரு. எப்படி வாங்க கொக்காருங்க அப்படி. சரி ஓகே, என்னடா இது லுங்கிலே இருக்கிறாருன்னு பார்த்தா சார் எல்லா லாங்குவேஜும் சார். தெலுங்கு அந்த, ஏன்னா நான் பாதி தெலுங்குறேன், அதனால எனக்கு தெலுங்கு வந்தது. ஏன்னா நான் 10 வயசு வரைக்கும் இங்க இருந்தேன். 10 வயசுக்கு மேல என்னோட வளர்ப்பு ஃபுல்லாவே தெலுங்கு அம்மா கிட்ட, அவங்களோட போஜனம் அவங்களோட வளர்ப்பு. ஸோ அதனாலதான் எனக்கு தெலுங்குன்ற ஒரு லாங்குவேஜ் பிளட்லயே இருக்கு. இந்த ஆளுக்கு என்னங்க காலையில 4 பேப்பர் அப்படியே ஷீட் கொண்டு போய் கொடுப்பாங்க, கொடுத்தா மனப்பாடம் பண்ணி அதெல்லாம் அப்படிலாம் பேச முடியாதுங்க தெலுங்கு. ஏன்னா கொஞ்சம் அங்க லாலு லீன்னு மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி அர்த்தம் போயிடும். அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிக்கிறேன். நான் கேட்கிறேன், தலைவா உனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன், அந்த ஒரு ப்ராம்ப்ட் கேட்டு அடிக்கலாமே, நீ கில்லேடி ஆச்சப்பா நடிக்கிறதுல அப்படின்ற. இந்த டைலாக் உள் வாங்கினாதான் எனக்கு உள்ளேந்து கிளப்பி வேற ஒண்ணு வரும் அப்படின்றான். அப்போ அந்த டெடிகேஷனை பாக்குறேன், அவ்வளோ இதுங்க. அதாவது முதல் நாளே ப்ரிப்பரேஷன் வேற நடந்துன்னே இருக்கும் போல இருக்கு ரூம்ல. இங்க கேரவன் வந்ததும் கேரவன்ல உட்காராம வெளியே உட்காந்துட்டு இதையே பண்ணின்னு இருக்க மனுஷன். சரி, அது பார்க்கும்போது நான் இந்த ஒரு இது நம்ம இன்னைய முதலமைச்சர்கிட்ட 42 days நான் ஒர்க் பண்ண அந்த பீஸ்ட்ல பார்த்திருக்கேன். அவரோட டெடிகேஷன் அதுக்கு கிட்டத்தட்ட இவரும் அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாருங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆல் இண்டியாவில் ஸ்டாரா இருக்காரு. இல்லாட்டினா சாதாரணமா அதெல்லாம் வரவே வராது. ஏனோ தானோ அது இது மாதிரிலாம் போனா அதெல்லாம் வரவே வரும். இதுக்கு வேணும் அதெல்லாம் தான் எல்லார் படைப்புக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அது வரைக்கும் அவன் வெயிட் பண்ணும், அந்த டைம் வரும்போது காமிக்கணும். அதே மாதிரி இந்த மனுஷனோட டைம் ஆல் இண்டியாங்க. திறந்து பாக்குறேன், ஹிந்தி படத்துல கீழே பார்த்தா அவரோட வாய்ஸ் தான். தெலுங்கு இந்த படம் வரட்டும், தெலுங்கு வெர்ஷன் பாருங்க, தமிழும் பேசுறாரு, அடுத்த கட்டு உடனே தெலுங்கு. பூரி சார் ஆடிட்டார், யாரா நீ எங்கடா போன அப்படின்னு சொல்லி அவ்வளோ அவரும் ஒரு டைரக்டருக்கு அவ்வளோ கிஃப்ட் மாதிரி. ஏன்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண எடுத்துனே இருப்பாங்க அந்த மாதிரி. ஆனா இவர்கிட்ட அப்படி இல்லை, அந்த கட் பாயிண்ட்ல கட் பண்ணுவார், சாலு எழுப்பா அப்படின்றார். ஆனா அந்த மனுஷன் அப்படி நடிப்பு. இதுக்கு மேற்பட்டு அவரை பத்தி சொன்னா அவரே என்னை திட்டுவாருன்னு நினைக்கிறேன். போறோம், அதனால எனக்கு ஹீரோயின் அவ்வளோ சீன்ஸ் இல்லை. 10 நாளும் எனக்கு ஹீரோவோட தான் டிராவல் ஆனதுனால. பட் இவங்க கூட நல்லா தான் இருக்காங்க. அப்புறம் ஏன்னா தெரியாம ஏதாவது சொல்லிட்டோம்னா ஹீரோயின் கோயிச்சுக்குவாங்க எதுக்கு. ஆனா சார்மி அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ரியலி ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால அவங்களுக்கு என்னோட பாபா என்னோட முருகர் துணை இருக்கும். கண்டிப்பா இந்த படம் பெரிய ஹிட் ஆகி லாரியா டன்ஸ் அண்ட் டன்ஸ் கட்டுங்க விழணும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த அளவுக்கு செலவும் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலர் தெரியுது. ஏன்னா இது ஒரு டீசர் தான் விட்டாரு. இது உள்ள இன்னொரு விஷயம் பண்ணாரு டைரக்டர். என்ன அவங்க சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம். என்ன மூஞ்சியே காட்டலைங்க. அங்க ஒன்று ஆட்டின தெரியுங்களா, அப்படி முச்சா பெஞ்சிட்டு, அதுதாங்க என்னோட, அதாவது ஃபேஸே காட்டல டைரக்டர். இந்த பின்னாடி மச்சா அந்த ஷாட் போறோம் அப்படின்ட்டாரு. அருமையா இருந்தது. அது வேற 5 வாட்டி பார்த்தோமா, 5 லாங்குவேஜ்ல அந்த ஆட்டத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் நட்சத்திரத்தில் டீசர்ல நம்ம பேக் மட்டும் ப்ராம்ப்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் சார். அது அப்புறம் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அதான் அவர் ஏற்கனவே மாஸ் டயர்லயே தான் வச்சிருப்பாரு ஒரு கேமராவை. அப்படி பார்த்தா, ஏன்னா செட்டு உள்ள வந்தாலே 150-200 பேர் இருப்பாங்க, பெரிய டைரக்டர். பட் அதே மாதிரி இருக்கும் அங்க டிசிப்ளின், அங்க எடுக்கிற விதங்கள் எல்லாமே. அலட்டிக்கவே மாட்டாரு, அப்படி பார்த்துக்குவாரு ஆர்டிஸ்டுங்களை. கரெக்ட் டயத்துக்கு கூப்பிடுவாரு, கரெக்ட் டயத்துக்கு கிளம்பி போயிட சொல்வார். அதுதான் இங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் அவரோட மெச்சுவாரிட்டி. அதுதான் அவர் இந்த லெவலுக்கு இன்னைக்கும் நிறுத்தி வச்சிருக்கு. ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது. 10 days ஒர்க்குனாலும் அது ஒரு சின்ன கேரக்டர் நல்லா பண்ணிட்டு ஓடி வந்துட்டோம். ஆனா இது எப்போ ரிலீஸ்ன்னு சார் கேட்கணும். இப்போ விட்டுருந்தேன். வெரி சூன் தானே. வெரி நைஸ். அப்புறம் வேற யார், மியூசிக் அந்த டீம் அண்ட் அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆல் ரொம்ப பியூட்டிஃபுல். எல்லாருமே அருமையா ஒர்க் பண்ணாங்க. மற்றபடி இந்த படம் கண்டிப்பா கலைக்கணும். ஏன்னா விஜய் சேதுபதியோட இது அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தாலே இந்த படம் பெரிய ஹிட் நம்ம தமிழ்நாட்டில். மற்றபடி ஆல் தி பெஸ்ட். சூப்பர் சார். உங்ககிட்ட பிடிச்சதே அந்த ஓப்பன் டாக் தான் சார். மேபி அவங்க ஃபேஸையே ரிவீல் பண்ண சர்ப்ரைஸா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மெயின் ட்ரெய்லர். ஓகே, சூப்பர் சார். ஓகே சார், சர்ப்ரைஸா வச்சிருக்காங்க சார். ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிடுவாங்களா சார்? சார் சொல்லிட்டாரு. ஆமா சார். ஓகே, சூப்பர். ஆல் ரைட். இப்போ அடுத்தபடியா யார் வரப்போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 3 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் ஐ திங்க் இட் பர்ஃபெக்ட்லி டிஃபைன்ஸ் ஹர். அதாவது டேலண்ட், கிரேஸ் அண்ட் வெர்சிட்டாலிட்டி. அது மட்டும் இல்லாம பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்சஸ் டு மெமரபிள் கேரக்டர்ஸ் மூலமா ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஆல் லாங்குவேஜஸ்ல அவங்களுக்குன்னு தக்க வச்சிருக்காங்க. Ladies and gentlemen, let's welcome the beautiful and talented Samyukta Menon. Yeah? What? Why? No, please come. Please come. Please. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். Come, come. Thank you. Thank you. Should I take the podium or podium? இங்க லைட் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? எல்லோருக்கும் வணக்கம். சென்னை வந்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சந்தோஷம். All media, press and my entire team of Slumdog. First, I'll start talking about my director. It's a dream come true. அது எனக்கு மட்டும் இல்லை, இந்த படம் நான் பண்ண போறேன்னு அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த செட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும், லிட்ரலி எவ்ரி ஒன், ஆக்டர்ஸ், டிரெக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் வாஸ் டெல்லிங் மீ இட் இஸ் கோயிங் டு பி one of its kind experience working with Puri sir, because அவங்க ரொம்ப ஈஸியா ஸ்டைலிஷா டைரக்ட் பண்ணுவாங்க. அவங்க டைரக்ட் பண்றதே ஒரு அழகு. ஆக்சுவலி கரெக்ட் டைம்ல ஷூட் முடிக்கிறது இல்லை. அது ரொம்ப ஆக்சுவலி எனக்கு கரெக்ட் பண்ணணும். டைம்க்கு ஸ்டார்ட் பண்ணி முன்னாடியே ஷூட்டை முடிக்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். ஒரு ஃபுல் டே ஷூட் சொன்னா ஹாஃப் டேலேயே அது முடிச்சுட்டு ஹில் சே பேக்கப்னு சொல்லுவாங்க, ரொம்ப சர்ப்ரைசிங்கா. அண்ட் ஸோ இட் இஸ் அ ஆனர் that I got this opportunity to work with you, sir. And a very beautiful character. நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லை.
கான்ட்ராஸ்டிங் ஆன ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர். And I'm very happy that I got this opportunity. And next, இவங்க சொன்ன மாதிரி India's one of the finest actor. Big fan. சும்மா ஒரு மேடையில் இருக்க மைக் இருக்குன்னு அப்படி நான் சொல்ல சார். I'm a huge fan. Some acting பார்க்கறதே அழகு, ஸ்க்ரீன்ல பார்க்கறது இட்ஸ் சம்திங் எல்ஸ், பட் நேர்ல பார்க்கறதே யூ ஃப்ளோ. அது எப்படி? ஸோ வென் சர் வாஸ் சேயிங் டயலாக் மீன் லைன்ஸை உள்வாங்கி நீங்க பேசும்போது இட் ரியலி ஃபீல்ஸ் தட் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் வித்தின். அண்ட் யூனோ தட் டிரான்சிஷன் ஃப்ரம் யூ டு தட் கேரக்டர், அது பார்க்குறதே ரொம்ப அழகா இருக்கும். அது ஆக்சுவலி என்னன்னா, அது விட்னஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம். மீன் உங்களுக்கு யூ கேனாட் சி, யூ கேன் ஒன்லி சி த பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்க்ரீன். பட் ஆஸ் அ கோ ஆக்டர் ஐ ஹவ் விட்னஸ் த வே நீங்க கொடுக்குற அந்த டிரான்சிஷன் டு த கேரக்டர். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித் யூ. யூஆர் ஸோ ஸ்வீட். I mean, I know you're so sweet, you're so humble, but Anna, நீங்க கொடுக்குற ஒரு but I will not say that you're simple, because ஒரு இன்டர்வியூல நான் பார்த்திருக்கேன், I think it was in Hindi, இதெல்லாம் நான் அவ்வளோ சிம்பிள் இல்லை, இதெல்லாம் போட்டிருக்கிற அவுட்ஃபிட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லி நீங்க ஒரு வீடியோ இருக்கும். ஸோ but indeed you are very simple, sir. And stunning album. I have heard all the songs. Sir, Puri sir has made me listen, I think 4 songs I have heard. Kick-ass album. Amazing album. And looking forward for all the songs. And to my producers, of course, I have to say. Actually, when sir said that you have invested a lot of money, I would say that you have invested a lot of emotion and energy into the film. A lot of your time. You're someone who gets, like, you know, you took up that film. It's not like, okay, not just investing money, but you are really involved in the way how the film was turning out. And those little compliments when it comes from you, it means a lot. Thank you so much. And your hospitality needs to be spoken about. Every day, I will get something like, you know, walking into the set, the production food will be amazing, and she herself makes sure all the actors are really happy, and she really feeds everyone really well. Thank you so much. And JB sir, oh, sorry Tamil la pesren. JB sir, thank you so much. Romba nandri. And that's it. Thank you so much. இன்னும் எவ்வளோ என்ன பேசணும்னு தெரியல. எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். நானும் டீசர் இப்போ தான் நான் பார்த்தேன். நான் இன்னும் படம் முழுசா இப்போவும் பார்க்கல. பட் ஐ எம் வெரி ஷுர் ஆஃப் ஒன் திங். there's a separate fan base for my director Puri sir. I've seen people அவங்க மேல ஒரு ஷூட் பேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு தனி கூட்டம் இருக்கும். And I've seen people who have tattooed his name. That level of fans you have created for. So you're a brand. So looking forward to watch the entire film. Thank you so much. Thank you. I also have to say my cameraman, he showed me really beautiful. So avungalukkum romba thanks. Thank you so much. Thank you சம்யுக்தா அவர்களே. அழகா இருக்கீங்க, அழகா தமிழ் பேசுறீங்க. அடுத்த வாட்டி கேன் ஐ பெயில் அவுட்லாம் கேட்காதீங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியா வந்ததுலேருந்து துருன்னு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஷீ சம்மன் ஹூ சக்ஸஸ்ஃபுல்லி கீப்ஸ் ரீஇன்வென்டிங் ஹர் செல்ஃப் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பாப்புலர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக இருந்து இப்போ வந்து ஒரு டைனமிக் ப்ரொடியூசராக கலக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேஷன், டெடிகேஷன், கான்ஃபிடென்ஸோட பூரி கனெக்ட்ஸ் மூலமாக பல ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ஸை ரியாலிட்டிக்கு மாற்றினவங்க. அண்ட் பயங்கர எனர்ஜியோட அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி சார்மிங்காக திரும்பவும் தமிழுக்கு வந்திருக்காங்க. பட் இந்த தடவை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராக வந்திருக்காங்க. we are so happy to see her. Let's welcome producer Charmi Kaur அவர்கள்.
எல்லாருக்கும் வணக்கம். First of all, I feel so good seeing you all after so many years. Same venue, same people, same smiles. I remember 2002 when I came into Chennai for the first time for Kadal Adivadilai. Those days I met media friends, and since then I did so many movies. I got so much love from you all. Until today, I feel like when I'm meeting you all and talking to you, I feel that we did not lose any connect. I felt that bond and warmth with you all, talking to you and spending time with you today. Tamil, little bit okay. I don't want to mess up unnecessarily, so I lost track. Setu sir also will not speak in Tamil. He wants to learn Telugu, so he will ask me to speak in Telugu. So I completely lost track. Yeah, so coming back to this movie, Slumdog, I'm here again, but this time as a producer, and by God's grace, we have produced a lot of successful films in our banner Puri Connects, and this is our first straight Tamil film coming from Puri Connects, and it feels amazing to be here as a producer. We have got so much love already, and Slumdog is a blend of action and emotion. Coming to action, it is very original and real kind of action you will see. You will see a lot of human to human connect, very grounded, original emotions you can expect from Slumdog. And beautifully storytelling, beautifully expressed the screenplay, and a blend of Setu sir and Puri Jagannath. It's going to be beautiful. Commercial meets the best talent. It's going to be beautiful. And I promise you, we are going to make you proud with Slumdog. 33 Temple Road is going to be releasing in theaters very soon. And I'm very proud of myself that I got the opportunity of producing this film, working with amazing actors. We have one of the best casting here. Starting from Setu sir. He is first an actor, and an actor who is a big star. This combination makes a lot of difference for movies where you need performance, plus you need to be full of commercial weight, where in trade and business, people will believe that yes, he can hold a film like this on his shoulders by himself. That is Vijay Sethupathi for us. Thank you, sir. I'm so proud that you gave us this opportunity. And sir, I'm going to make you very proud. And I promise you, we are going to have one of the best theatrical release worldwide in all languages: Tamil, Telugu, Hindi, Malayalam and Kannada. Then coming to one of my most favorite, my very dear friend since so many years, Tabu ma'am. When Puri sir wrote this script, it was Tabu ma'am and Tabu ma'am and Tabu ma'am. We could not see anyone else doing this role. And I personally know her as friend, and I am a big fan of Tabu ma'am since so many years. So I just picked up the phone and I said, I need to meet you. She gave me the appointment. We met her, and immediately she said, yes, I'm doing this. Not only my role, but the whole film, the whole script is worth working for. And she immediately gave us the confidence also that yes, you guys have written a great script. So thank you, Tabu ma'am. Till today, she has been so supportive to us and always giving us good advice and everything. Thank you, Tabu ma'am. Then Dunya Vijay sir. Again, a gem of a person, pure gold at heart. We called him and he said, please come. And we went to Bangalore.
gave him the narration. He didn't ask me anything. He just stood, gave hug to Puri sir and said, "Sir, I am doing this film. I love the script and I want to work with you. No matter what, I am doing this film." He adjusted his dates for us. And because we had a huge slum setup and other combination dates, he said, "I'm doing this." He adjusted his dates for us and he was there for us. So, Dunya Vijay Kumar sir, forever, forever thankful for accepting this film for us. You are a very big star in Kannada and, of course, everywhere. And you play the main villain in this film. Thank you so much for that. And coming to my beauty, Samyukta. Again with Samyukta, I called Karthik. Karthik has worked with us earlier. I said, "Karthik, I want to meet Samyukta. This is a girl who comes from village. So I need to see her, how she looks right now." Because I've seen some of her interviews and I think she looks much prettier in person than in the movies that I have seen. So can I please meet her? And there Samyukta came and it was like love at first sight. We hit it immediately and the narration session continued towards dinner and then dancing, and then we were like, we just had a blast. And then she came over on sets. She fit into the role so beautifully. We wanted someone very naturally pretty, and she pulled it off so nice. Her costume and her almost fresh, no makeup look, and very casual dialogues where she has to believe in that role. You know how sometimes women can get cranky and stubborn, and so she played that also very beautifully. And thank you, Samyukta. And you are looking all the more beautiful now. Thank you. And V.T. Ganesh sir, what to tell? I have been wanting to work with him since so many years. Like, you open social media and it is his memes coming up, and you just keep laughing. So when we wanted to cast for this character, I just opened his video and I showed it to Puri sir. I said, "This man." He's like, "Yes, even I like him. Call him." And there it was. We have him on board. And in the movie, when we are watching the whole film, every time he comes, I laugh. He is not saying any dialogue. He just comes and he gives some reaction and we laugh. He is the fresh element in the film, and his Telugu is so cute. His Hindi is so cute. Overall, he's very cute. Thank you. And we have Brahmaji in the film, who's played a very, very nice role. If I've forgotten someone, please forgive me. And coming to my main man, Vishu Reddy. He's the CEO of our company, but he is one-man army. This man has made sure that this film, Puri sir, shoots without any stress. Whatever Puri sir wants will be there on time, perfectly ready. No questions asked. Whether it's fitting the budget, not fitting the budget, financial crisis, challenges, anything. Actors not coming on time, not actors, I mean junior actors or whatever. Don't take me wrong. So we shot with so many juniors and so many dancers, and because we had a huge slum setup and all that, so the whole set in the morning has to be on time, and he was there on his toes 24/7 on location without giving any stress to our director, because he understands how a director needs to just focus on his creative business. And complete marketing, publicity, business, sales, you name it. He's one-man army. I can never, I don't know how to thank you, Vishu. You are there, rock solid, no matter what. You are just amazing. Thank you so much. And JB Motion Pictures, JB Garu, real estate lo chala successful. He is very successful with his partners, Mahinder Garu, Krishna Rao Garu, and everyone. And I hope you get a lot of success in cinema and make a lot of movies
and film industry needs more and more people believing in cinema. Thank you. And one of my most favorite technicians, musicians, Harshvardhan. Since the time he stepped in the movie, the color of the movie has changed. The life that he got in. Before edit and after edit, it was different. But in the same edit, when we added his music, it just changed the whole element, the whole structure, the whole feeling of the film. Harshvardhan, I am so thankful to you, and such a disciplined guy. Morning he will be there, ready with Puri sir. Till evening he will work. Puri sir likes one tune, superb. Does not like, immediately next tune he'll start working. No complaints, nothing, no nonsense. You know, he's one of those rare music directors that me as a producer, I don't have to follow up. Tune vachinda, or did the singer finish singing? Did we receive the tune? The track is on time. We have to shoot. All this mess that producers go through. This man, he will follow up with us. Sir, when is the shooting, sir? When do you want the song, sir? That is Harshvardhan for us. And we need such disciplined music directors, musicians in this industry. Finally, all our PROs, our whole team, production team, direction team, and our DOP, Shamki Naidu Garu, our editor, Santosh, each and every one. Thank you so much. Finally, to Chennai. This is our first event from Slumdog in Chennai, and you guys have given a lot of love, lot of warmth. You made us feel at home today. I spent 1 hour with you people today, and you people are amazing. Thank you so much. I felt home after so many years. After almost 23 years, I feel I am back home. Thank you so much. And yes, we have made a good film, and I promise you, you all will love it. Thank you. Thank you. Thank you, Charmi ma'am. வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உட்காந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஐ திங்க் எவ்ரிபடி வாண்ட்ஸ் யூ பேக் ஆன் ஸ்க்ரீன். ஆல்வேஸ் ஃபெல்ட் யூர் கியூட் அண்ட் பப்ளி. ஸோ ஓகே, எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? ஆல்ரைட், தேங்க்யூ. ஆல்ரைட், இப்போ அடுத்தபடியாக பொதுவாக டைரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல படங்கள் கொடுப்பாங்க. அதில் சில டைரக்டர்ஸ் ஸ்டார்ஸை உருவாக்குவாங்க. அதுலேயும் சில டைரக்டர்ஸ் கமர்ஷியல் சினிமாவே ரீடிஃபைன் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் இங்கே வரப்போகிறாங்க. இவரோட படங்கள் தெலுங்குல பிளாக் பஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் தமிழில் எவ்வளோ படங்கள் ரீமேக் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி நம்ம ஸ்டார்ஸ்க்கே அது ஒரு மைல் ஸ்டோன் ஃபில்மாக மாறி இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தம் படம் வந்து தெலுங்குல இடியட் அப்படின்ற ஒரு படம். அப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அம்மா நானா ஓ தமிழ் அம்மாயி, அப்புறம் போக்கிரி, பத்ரீன், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆடியன்ஸ்க்கு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் என்னன்னு காமிச்சவர். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் டைரக்ட் தமிழ் ஃபிலிமில் நம்ம விஜய் சேதுபதி அவர்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யா, a visionary storyteller, a trendsetter, and one of Indian cinema's most celebrated director, Puri Jagannathan sir. Please come. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். Good evening, everyone. So happy meeting you, Tamil media, and Slumdog 33 Temple Road. This is my first Tamil movie. I must thank Sethu sir for bringing me here. Seriously love you, sir. And having like a filmmaker, having an actor like that caliber, and he's trusting my story and signing this movie means a lot to me. And what impressed me is his simplicity, very grounded. Like whenever he comes to the set, like a newcomer, and
Even if you notice, if you observe, you don't find any arrogance in his acting. Not even a single frame. And this quality is amazing, sir. It's truly inspiring. I love you. And in this film, you see a powerful and unique Vijay Sethupathi in this film. Thank you for everything. Thank you for your cooperation. And my Kutti, Mallu Kutti Samyukta, first time I'm working with her. She's so energetic. You need to control her actually. And nice working with you. She's played Varalakshmi role. You'll love her character in this movie. And Sir Ganesh sir. Sir, I know you're in love with Tabuzi. Sir, from the main trailer, I'll bring her, definitely. And I kept all your shots for the main trailer only. So whenever he's in the set now, sir, you see a smile in everybody's face. He is such a positive soul. Love you. And Vijay Kumar is there. He's a superstar in Kannada. I requested him to play the bad guy role. And he is also amazing. I seriously thank you. Love you. And Jerina Wahab. Yeah. She played a mother role in this film. And she's a very good lady. And in 2-3 scenes, when she performed, I got tears. And who else? Like Mutta Rajendra and Brahmaji and Rohan, my sweetheart, is missing, I think. Where is he? He has also played a bad guy. And JB sir, JB Narendra Garu, Mahendrana, they're into real estate. Most successful people, they're coming to the industry. Sir, I wish you all the best. You make more movies. And Harshvardhan, National Award. And he gave me such amazing tunes. Not only songs, in the background score also. I feel like I want to release all the tracks. So, coming to this, and Vishu, and he takes care of everything, and he's handling all the marketing, business, everything. Thank you so much, sir, for everything, Vishu. I got a very good actors for this film. All are fine actors. And I think the credit goes to Charmi for bringing everyone on board. Thank you. And coming to the story about the film, the Slumdog is based on true incidents, real incidents. And real emotion is there in the film. We see like beggars. We ignore, we don't notice, we don't focus on them. But they know behind them, there's a lot of stories, there's a lot of emotion is there. We don't know who are those beggars actually. Of course, it's an action movie, but there's a lot of emotion is there, emotional movie. This movie we made for the next generation, the Gen Z guys. I feel the Gen Z guys are more disciplined than the previous generation. They're more emotional also. I'm requesting all the youth, watch this movie with your family. It's a very emotional film. You need to watch this movie. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு மாஸ் என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு காமிச்சவர். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஆக்ஷன், எமோஷன், ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிமாக இருக்கும். எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. தட்ஸ் அ வெரி நைஸ் திங். தேங்க்யூ ஸோ மச். ஆல் ரைட், இப்போ சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் அப்படின்வாங்க. ஹீரோ, வில்லன், பெர்ஃபார்மர்
என்ன மாதிரியான லேபிள்ஸ் இருந்தாலும் இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே மக்கள் செல்வன் தான். அண்ட் எல்லா ரோலுமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஓன் பண்ணுவார். அண்ட் எல்லா கேரக்டர்ஸையுமே அன்ஃபர்கெட்டபிளாக மாற்றிடுவார். அது ஏதோ ஒரு மேஜிக் இருக்குது, அது என்ன மேஜிக்னே தெரில சார். தட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் தமிழ் மக்கள் நாங்கள் வந்து உங்களை எந்த அளவுக்கு ரசித்து கொண்டாடுறோமோ அதே மாதிரி தெலுங்கு ஆடியன்ஸும் உங்களை ரசித்து கொண்டாடி வரவேற்பாங்க. அந்த நம்பிக்கையோட ஐ வுட் லைக் டு வெல்கம் our incredibly talented Vijay Sethupathi sir on stage. முதல்ல வந்திருக்க பிரசன்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எங்க டீம்ல எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே சிறப்பாக பேசுனீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. விடிவி சார், நான் జేపీ గారు చాలా థ్యాంక్స్ అండి ఫర్ ద పూరి సార్ ఇస్ దేర్ అండ్ యూ కేమ్, బట్ ఐఎమ్ వెరీ షూర్ అబౌట్ ఇట్ యూ విల్ టేక్ లైక్ విటీవీ సార్ సెడ్ యూ టేక్ లాట్స్ అండ్ లాట్స్ ఆఫ్ మనీ సార్. థ్యాంక్ యూ అండ్ మై విషెస్ సార్. ஐ ஸ்டார்ட்ஸ் வித் நான் இங்கிலீஷில் பேசுதல் இவங்கள்ட்ட கேட்டு ஆயிடுச்சு. எனக்கு துனியா விஜய் சார் நடிச்ச விஜயகுமார் வில்லனாக படிச்சிருந்தார். அவர் வந்து எனக்கு அவர் வில்லன் நடித்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பூரி சார் மேலே அந்த மரியாதையில் வந்தார். நான் முன்னாடி கன்னடத்தில் என்னோடய ஃபஸ்ட் படம் நடிக்கும்போது அப்போ துனியா படம் ரிலீஸ் ஆகிருந்தது. அப்போ தான் துனியா விஜய்னு ஒருத்தர் எனக்கும் தெரியும். இந்த செட்டில் பார்க்கும்போது அவ்வளோ டிசிப்ளினான ஒரு ஆக்டர், இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம், அது பெருமையாக நினைக்கிறேன். நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நடிக்கும்போது அவர் டைரக்டர் சொல்கிறத கேட்டு அந்த கேரக்டருக்கு ப்ரிப்பேர் ஆகி அதை ஒன்று ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ண ஒரு ஷார்ட்லேயும் என் ஃப்ரெண்ட் ரொம்ப அருமையான மனுஷன், அருமையான ஆக்டர். அவர் இங்கே இல்லை சார். விஜய் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ சார். அப்புறம் பிடிவி, நான் கூட இவரை நான் செட்டில் வச்சு சொன்னேன். நான் சார், நான் கூட சந்தானா சாருக்கு உங்களுக்கு காம்பினேஷனில் தான் அது ஓடுது போல இருக்குது. கௌதம் சார் உங்கள் வாய்ஸ் யூஸ் பண்ணாங்க. நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே ரொம்ப நல்ல ஆக்டர். ஒரு சீன் கொடுத்தா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. உண்மையாக அவர் என்ன சொன்னார்னா, நான் டயலாக் நிறையா படித்து அது ஃப்ளோவில் இருக்குன்னு நினைப்பேன். அவர் வந்து நீங்கள் பாடி லாங்குவேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மூடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு இது 2-3 சொல்லிட்டே இருந்தாரா. அப்புறம் பார்த்தா அவர் ரொம்ப அழகாக அதை ப்ராக்டிஸும் பண்ணுறாரு, நல்லா நடிக்கிறார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு, ஆனால் அவர் கூட நடிக்கும்போது இருந்தது வேறு, அனுபவம் வேறு. ஒரு சீனை தனக்கான சீனாக மாற்றுறதுக்கு முடிஞ்சால் பாராட்டுற மாதிரி இருந்தாலும் கூட இருக்கால சாப்பிட்றத ட்ரை பண்ணுவார். ஷார்ட்டை தனக்கான ஃபோக்கஸை மாற்ற ட்ரை பண்ணுவார். ரொம்ப கேடித்தனமான ஒரு ஆக்டர் வந்து விடிவி கணேஷ். இது இப்போ இந்த மேடையில் கூட எவ்வளோ ஏன்னா ஒரு முறையும் சுவாரஸ்யமாக நடிக்கிறதுக்கோ இல்லை சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கோ இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேடி புள்ள தான் விடிவி கணேஷ். அது நான் இன்னசென்ட் மாதிரியே இருப்பார். இந்த அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பூரி சார் சொன்ன மாதிரி சரி, இல்லை சார்மி மேடம் சொன்ன மாதிரியும் சரி, அவரை ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா நேரமும் வந்து சிரிச்சிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. தெலுங்கில் ஆந்திராவில் 2-3 பங்களா வாங்கிட்டாருன்னு கேள்விப்பட்டேன் நான். அங்கே தான் இருக்கார். தமிழ் படங்களை விட அங்கே தான் நிறையா சொத்து வாங்கியிருக்காரு. தயவு செஞ்சு மறக்காமல் இதை எழுதுங்க. ஓகே. அப்புறம் சம்யுக்தா பேரை நான் மறந்து போடுவேன் கட்சி நாள் வரைக்கும். ஸ்வேதான்னு கூப்பிட்டேன். எப்பயும் ஸ்வேதான்னு வந்துருச்சு. தேங்க்ஸ் சம்யுக்தா ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். ரொம்ப அழகான அறிவான ஒரு குழந்தை சம்யுக்தா. ரொம்ப மெனக்கெடுதே இல்லை. அவங்களோட அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு அது அழகாக கேரி பண்ணிட்டு போகிற ஒரு ஆக்டர். இந்த மேடையில் ரொம்ப பிரமாதமாக பேசுனீங்க சம்யுக்தா, பியூட்டிஃபுல்லாக பேசுனீங்க. அது கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக ரொம்ப ரசித்து ஞாபகம் வச்சு ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். அப்புறம் பிரதர் ஹர்ஷவர்தன் ரைட், ஒரு முறை தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஹோட்டலில் மீட் பண்ணோம். நான் டீசர் மியூசிக் மட்டும் தான் கேட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நிறையா தமிழ் படம் பண்ணணும். அப்புறம் ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்டர்னால் டிலே ஆகும், கடைசியில் தான் கிடைக்கும், வெயிட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் அழகாக மியூசிக் பண்ணி கொடுக்க ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் டூ மோர் ஃபிலிம்ஸ் அண்ட்
பீஸ் வந்து ஃபென்டாஸ்டிக், ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது. தேங்க்ஸ் லாட். எங்கள் கேமராமேன் ஷாம் காரு அவருடைய எல்லா படத்துக்கும் அவர் தான் கேமராமேன். 2 பேரும் மைண்ட்லேயே பேசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் சொல்லாமல் இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க. சார்மி மேடம் சொல்லும்போது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது மேடம், ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அதனால் தே ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூ கான் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் மேம். புரிஞ்சுக்கிட்டா குடும்பம் நடத்தவே முடியாது. புரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது இதுவாக இருக்கும். ஸோ அதனால் ஆனால் ஒர்க்கு வந்து அப்படி ஒரு கேமராமேன் செட்டில் இருக்கிறாருன்னே தெரியாது. ஒண்டர்ஃபுல் ஃபென்டாஸ்டிக் கேமராமேன். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, பியூட்டிஃபுல்லாக எல்லாருடைய முகங்களையும் ரொம்ப ரசித்து ஃப்ரேம் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேமராமேன் வந்து ஷாம் சார். அண்ட் ஷாம் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் தென் அப்புறம் இவங்க எல்லாரும் பேசினாங்க. இந்த விஷுன்னு ஒரு பையன் பார்க்கறதுக்கு பிரபாஸ் மாதிரியே இருப்பான். நான் அவனை பாகுபலி தான் கூப்பிடுவேன். ஆள் பார்க்க அழகாக இருப்பான், ஆனால் ஒரு அமுக்கு நீ அவன். அவனுக்கு புரியுதுல்ல, கம்முன்னு இருப்பான் ஒரு மாதிரி. தேங்க்ஸ் விஷ்ணு, தேங்க்யூ. ரொம்ப பொறுமையான ஒரு ஆள். చార్మి గారు, మేడం చాలా థ్యాంక్స్ అండి. We shouldn't, who are going to work with these productions again, we shouldn't have friendship with சார்மி காரு, பிகாஸ் அவங்க வீட்டில் வந்து சாப்பாடு போட்டே சாவடிப்பாங்க. நிஜமாகவே பல முறை அங்கே போனால் நான் சொல்லுவேன், நீங்கள் என்னை வச்சு படம் எடுக்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் ஏற்கனவே கொஞ்சம் பூசின மாதிரி இருப்பேன், நீங்கள் இன்னும் பூசி விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்தலாம் வேலை பார்க்கணும். நான் அவங்ககிட்ட இருக்கும்போது தான் இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி தான் நான் போயிட்டு இந்த அமோரான ஒரு டயட் கோர்ஸில் போய் சேர்ந்தேன் நான். ஏன்னா கூப்பிட்டாங்கன்னா முடியாது, எல்லாமே வெரைட்டி. நான் பொய்லாம் சொல்ல, நிஜமாகவே நம்ம தெலுங்கு படம்னா பிரம்மாண்டமாக இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும், சமைச்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ வெரைட்டி இருக்கும். ஸோ ஐ ஹாவ் டு சே தேங்க்ஸ், பட் இட்ஸ் நாட் தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ சாப்பாடு போட்டிருக்காங்க. பட் தேங்க்ஸ் மேடம். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் சரி, இப்போ சொன்னாங்களே திரும்பி வரலை, நான் வந்து ப்ரொடியூசராக இருந்துட்டு போனேன். வெரி ஸ்ட்ராங் மைண்டட் பர்சனாலிட்டி, வெரி குட் பிஸ்னஸ் உமன். போலீஸாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி போன படத்துக்கு லைகருக்கு வந்து மைக் டைசன் தான் நல்லாயிருக்கும், கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் நோன்னு ஒன்றும் இல்லை. தனக்கு என்ன வேணும், பூரி சார் என்ன கேட்குறாரு, அது எப்படி கொண்டு வரது மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் அவங்களோட பங்கு வந்து பெரும்பங்கு இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ அட்மைர் யூ ஸோ மச் அண்ட் தென் யூ ஆர் வெரி ஸ்ட்ராங். இஃப் ஐ ஹேவ் தட் மென்டல் ஸ்ட்ரென்த், நோ, ஐ வில் டூ சம்திங் மோர் இன் மை லைஃப், சீரியஸ்லி. அண்ட் தென் பூரி ஜெகநாத், சீரியஸ்லி அந்த மனுஷன் ஒரு வரலாறுங்க. இஸ் அன் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி. எனக்கும் அவருக்கும் தெரியாமல் ஏற்பட்ட தொடர்பு வந்து அம்மா நானா ఒక தமிழம்மா தமிழம்மா கதா, அந்த படம் வந்து தமிழில் எம் குரன் சனா மகாலட்சுமின்னு எடுக்கும்போது ஜெயம் ரவி படத்தில் நான் அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்டாக போயிருக்கேன். 4 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்கள் படத்தோட ரீமேக்கில் நடித்தேன் சார், வடபள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம் இருக்கும், அங்கே எடுத்தாங்க, அங்கே நான் ஷூட் பண்ணேன் நான். ஸோ நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி உங்கள் படத்தில் நடிச்சிருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய லைஃப் இருக்குல்ல, அதுவே ஒரு அற்புதமான கதை. எப்படி அவங்க ஊர்லேருந்து வந்தார், அவங்க அப்பா அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை, அவங்களுக்கு ஒரு கொட்டகை இருந்தது, சினிமா கொட்டகை ஒன்று இருந்தது. இப்போ வரைக்கும் எழுதிக்கிட்டே இருப்பார், நிறைய யோசிப்பார், ஒரு கதையை சொல்லி முடிச்சோம் நிப்பாட்டுறதில்ல. அந்த ஓகேவா, தூங்குறாரு. ஓகே, நான் ரொம்ப நேரம் பேசணும் பொழுது ஒருத்தர் முன்னாடி தூங்கினது அப்படி. ஐயோ, ஸோ எங்கேயோ விட்டேன், நான் எங்கே விட்டேன்னு தெரில. ஓகே, எழுதிக்கிட்டே இருப்பார். லன்ச் பிரேக்கில் கூட ஒரு சிறுகதை எழுதிடுவார். இந்த ஷூட் ப்ராசஸில் அவர் வீட்டுக்கு நான் சாப்பிட போன சமயத்தில் 4-5 கதை சொல்லியிருக்காரு. எல்லா கதைகளும் பிரமாதமாக இருக்குது. சீனை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்க்ரீன் பிளேயில் ப்ரெசென்ட் பண்ணுறதாக இருக்கட்டும். சம்யுக்தா சொன்ன மாதிரி
அவர்கிட்ட ரொம்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கும் அவரோட பிளானிங்கு. தனக்கு என்ன வேணும், ஃப்ரேமில் என்ன வரும், எவ்வளோ வந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக மோஸ்ட்லி வந்து எப்படி வரும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி டைரக்டர்ஸ் தான் ஆக்டர் வந்து போது அந்த ஹோப்பை கொடுக்குறாங்க, கவலையே படாதீங்க, யூ ஆர் இந்த சேஃப் ஹேண்ட்ஸ்னு. அந்த மாதிரி பூரி சாரோட இருக்கிறது வந்து ஆல்வேஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்ட். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இந்த படம் எப்படி வரணுங்கிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிக்சர் இருக்கும். அது எடுக்கிறது ரொம்ப பெரிய கில்லாடி. இந்த படம் வந்து ஒருவேளை இவர் சொல்லாமல் வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பான்னு தெரியல. நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த படம் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயும் எல்லாருக்கும் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் ஆக்ஷன் அண்ட் எமோஷன் பேக்ட் ஃபில்ம் இட் இஸ். பூரி சார் படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஸ்லம் டாக் நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் தட். ஏன்னா அவர் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும்ல, ஒரு டைரக்டரோட இது இன்வால்மெண்ட்டோ இல்லை அவர் ரசிக்கிற விதமோ அவர் நம்புகிற விதமோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு ஒரு கனெக்ஷன் ஓரளவு ஒரு ஆக்டரும் டைரக்டர் நடுவில் இருக்கும். ஸோ அப்படி நான் ஒர்க் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச். இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். చాలా 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 థ్యాంక్స్ సార్. చాలా థ్యాంక్స్ సార్ అండ్ ఐ లవ్ యూ సార్. தேங்க்ஸ் ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் வந்து உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி. Thank you so much, Vijay Sethupathi sir. Sir, I request you to come on stage and the team of Slumdog 33 Temple Road on stage join us for a group photo. With this we come to an end. இன்னைக்கு இந்த டீம்ல இருந்து எல்லாருமே ரொம்ப அழகா பேசினாங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. They've come all the way from Hyderabad. So கண்டிப்பா தமிழ் மக்கள், எங்களுடைய தமிழ் பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள் உடைய சப்போர்ட் என்னைக்குமே உங்களுக்கு இருக்கும். Thank you so much. ஃபர்ஸ்ட் போட்டோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் இது எடுக்கணுமா? Check. Ready? First photograph. போட்டோ முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது வீடியோ. நீங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்க வீடியோ எடுத்துருவாங்க. வீடியோ எடுத்துடலாம். That's a video now. Video okay? Okay. Thank you so much team. They've come all the way from Hyderabad. Kandipa Tamil audience, Tamil press, media people, எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். Thank you so much. We're looking forward more sir for all the updates. Media friends, thank you so much. There is food served. Please don't leave without having some good food. Thank you all. Thank you so much. Thank you ma'am. Thank you.